ஹாய் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்ப்போமா? ப்ரெட் பீஸா தான் பண்ணியிருந்தேன். ப்ரெட்டை நல்லா ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு தோசை தவாவில் கொஞ்சமாக பட்ரு போட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரெட்டை வந்து 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக பீஸா சாஸ் கிடைக்கும் கடையில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ரெடிமேட் கிடைக்கும். அப்படிலாம் நம்மளே கூட ரெடி பண்ணிக்கலாம். அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ப்ரெட்டில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நடுவில் வந்து பாப்பா நானும் பண்ணுறேம்மா அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து மொசரல்லா சீஸ் அதையும் அதில் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம், ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், அந்த மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம், அப்புறம் ஆனியன், டொமேட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்வீட் கார்ன் கூட நம்ம வேக வச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கங்காட்டி அது நல்லா பசங்க சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் என்ன தேவையோ அதெல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு பீஸா சீசனிங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்கானோ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் பட்டர் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச ப்ரெட் பீஸாவை அதில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 to 7 minutes ரெடி ஆகிடும். கேஸ் வந்து சிம்மில் வச்சு தான் குக் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.